ஒரு காரியத்தை சொல்றேன் வாலிபர்களுக்கு. டோன்ட் டச் யுவர் ஃபோன் ஆஃப்டர் 12 o'clock. என்ன பிரதர் எப்படி சொல்லிட்டீங்க? அப்போதானே நாங்க போன் எடுப்போம், அப்போதானே மெசேஜ் வரும் எங்களுக்கு, அப்போதானே யாரும் பார்க்காம பெட்ஷீட்குள்ள போன் நோண்ட முடியும். எப்படி எல்லாம் தீர்க்கதரிசனம் போல கரெக்டா சொல்றீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் பண்றதா. Don't touch your phone after 12. 12 மணில இருந்து 3 மணி வரை there is a saying, அது அந்தகாரத்து நேரம் என்று சொல்லப்படுகிறது. என்ன நேரம்? சத்தமா நீர் சொல்லுமையா. நாங்க யாரு? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எவ்வளோ பாவம் வந்தாலும் நான் ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு நீங்க அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா உள்ள விழுந்துருவீங்க. ஒரு பாஸ்டர், ஒரு இங்கிலீஷ் பிரீச்சர் ரொம்ப அழகா பிரீச் பண்ணாரு. ஒரு ரீசெண்டா கேட்டுட்டு இருந்தேன். Don't even give an inch. ஒரு சின்ன இன்ச்சை கூட பிசாசுக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், உடனே உள்ள வந்து உங்க மைண்டை பிடிச்சிருவான். அதனாலதான் சொல்றேன், ஒரு ரெக்வஸ்டோட சொல்றேன், ஒரு தம்பியா ஒரு அண்ணனா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பெரியவங்களா தான் இருப்பீங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு தம்பியா சொல்றேன், don't even touch your phone after 12 o'clock. don't even touch. ஏன்னா அந்த தனிமையா இருக்கிற இடத்துல தான் பிசாசு தேவையில்லாத சிந்திய உள்ள கொண்டு வந்து பாவத்துக்குள்ள உங்களை தள்ள பார்ப்பான். ஆமென். சத்தமா ஆமென். ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இன்னைக்கு மீடியா ரொம்ப நல்லதுதான், தேவைப்பட வேண்டிய காரியம் ஒண்ணுதான். சோஷியல் மீடியாஸ் நல்லதான், யூஸ் பண்ண வேணாம்னு நான் சொல்ல, நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்ல வரேன். கர்த்தர் பட்சத்தில் நிற்க உங்களை கர்த்தர்